வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறேன்னா, இந்த கோமாளி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவரை வந்து கோமாளின்னு சொல்கிறதா இல்லை அறிவில்லாத முட்டாள்னு சொல்கிறதா என்ன சொல்கிறா? எதனால் இவர் இன்றைக்கி சொல்கிறேன்னா, நேற்று இவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவரோட யூடியூப் சேனலில் போய் என்னை பற்றி இளவரசனாக பேசிக்கிறேன். இவர் என்ன வேலை பண்ணிக்கிறாருன்னா, ரொம்ப ஒரு அறிவாளித்தனமான ஒரு வேலை பண்ணிக்கிறாரு. அது என்னென்னா, புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி, அது என்ன அக்கா வராண்டா என்னமோ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, என்னோடய யூடியூப்பில் இருக்கிற வீடியோ எடுத்து என்னோடய யூடியூப்பில் இருக்கிற எந்த வீடியோன்னு இவர் வேணால் போட்டுட்டு ஒன்றும் தப்பில்லை. ஆனால் என்ன சொல்லிக்கிறேன்னா, இவர் யூடியூப்பில் கல்யாண வீடியோ இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சாமி கும்பிட்ற வீடியோ இருக்குது, அப்புறம் ஐயப்பன் பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஐயப்பன் பாட்டு போடலாம் தப்பில்லை, கல்யாண வீடியோ போடலாம் தப்பில்லை. ஆனால் யாரும் பேட்ஸ் பண்ணி கெட்ட வார்த்தை பேசுகிறது சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது. இவருக்கு தான் சாமி கும்பிட்ற வழக்கம் இல்லை, அடுத்தவங்களுக்குமா? அதாவது இவர் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ நானே சொல்கிறேங்க, என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. அவர் சொல்கிறாரு என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. நானே சொல்கிறேன், என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானாக யார்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலிங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, நேரலையில் லைவில் மொத்தமாகவே 200 பேர் தான் வந்திருக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, என்னோடய சேனல் நீங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இல்லைங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யாரும் வந்து வலுக்கட்டாயமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். இவர் எவ்வளோ அறிவாளின்னு என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். எந்த ஆபாசமாக அநாகரிகமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் பேட்ஸ் பேசினா அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் பேசுவேங்க. இவர் எத்தனை வீடியோ வேணால் போட்டுட்டு நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இன்னும் போட்டுட்டும். அப்புறம் இவர் சொல்லிக்கிறாரு, இவர் பல டைம் பார்த்துக்கிறாரு. அவரை வந்து நேரில் வர சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யார் வேலை வெட்டிக்கு போகிறது, யார் அநாகரிகமாக பேசுகிறது எல்லாம் இருக்கும். ஆனால் இவர் வந்து அறிவில்லையா இல்லை அறிவில்லாமல் நடிக்கிறாரா, இவர் முட்டாளா? இவரோட சேனலில் போய் பாருங்கள். அது ரொம்ப அறிவாளி தம்பி. நீ நல்லா வருவ. உனக்கு ஒரு வருஷத்தில் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும். இன்னும் பல வீடியோக்கள் நீ போடப்பா, ஒன்றும் கவலையில்லை. ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலில் அந்த மாதிரி வீடியோ எதுவும் இருக்காது. கல்யாண வீடியோ எல்லோரும் போடுறான் தம்பி. நீ வந்து முட்டாளா? கல்யாண வீடியோ போடலாம். உனக்கு தான் சாமி கும்பிட்ற வழக்கம் இல்லை, அடுத்தவங்களுக்குமா? இது ஒன்றும் தெரிய வேண்டாமா? கொஞ்சம் யோசி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.